நாங்க 8 பேர் இருப்போம், நீங்க உங்க சைடுல இருந்து ஒருத்த மட்டும் தான் பேசணும். கோழைத்தனமா நான் நினைக்கிறேன். அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும்போது அண்ணனோட நரம்பு பொட்டச்சி வெளியில வந்து எதிரிங்களை அடிச்சு தம்சம் பண்ணிரும். கூடிய 8 பேரும் டாப் 8 ன்னு நினைச்சா அது ஒரு மிகப்பெரிய கோமாளித்தனம். என்ன பிடிங்கி சார் கலை பிடிங்கி எடுத்து அந்த கலையை இங்க புடுங்கியாச்சு, அங்க வளர்ந்துருச்சியா. ஐயோ, ஒருத்தன் கேள்வி கேட்டு சாவடிக்கிறா, ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிறா. ஆனா இவன் வேற ஒண்ணுமே இல்ல, மவுத் பீஸ் தான். இதான் இதே வாயி வெளில வந்து பேசினா தலையில தட்டி போட அப்படின்றான். பிளாஷ்பேக் ஒளித்து பின்செல்லுங்கற. என் நிலையிலும் என் பர்சனல் விஷயத்தை கொண்டு போக மாட்டேன். இதை நான் உங்க முன்னாடி ப்ராமிஸ் பண்றேன். ஆனா இவன் வேற ஒண்ணுமே இல்ல, மவுத் பீஸ் தான். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 66 அண்ட் எபிசோட் 67 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு சப்போர்ட் பண்ண தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். முடிச்சிடலாமா? இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது அன்ஷிதா ரயன்லாம் வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க. அப்ப ரயன் வந்து வெசல் வாஷிங் போறாரு அப்படிங்கிறதுனால அந்த சைக்கிளை நான் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ராணா வந்து வாலண்டரா கேட்டாப்ல. பட் அன்ஷிதா யூனியன் லீடரா வேணாம் நீ ஓட்ட வேணாம், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராணா வந்து மறுபடியும் எனக்கு கொடுக்குன்ற மாதிரி கேட்டே இருந்தாப்ல. இல்லடா வேணாம் சொல்லிட்டு 2 பேரும் இறக்கி விட்டு ஆல்ரெடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சத்யா வந்து ஓட்டட்டுன்ற மாதிரி மாத்தி விட்டோன்னே ராணா கொஞ்சம் கோவம் வந்துச்சு. சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டாப்ல. உள்ள போகும்போது மஞ்சரி டே நீ யாரை கிட்ட உள்ள போன, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அவங்க சொன்னா நீ பாட்டு உள்ள போயிருவியா, பெர்மிஷன் கேட்கல, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் என்ன சொன்னாப்ல, அன்ஷிதால போயிட்டு நீ பாருங்க யூனியன் அவர் கேட்காம உள்ள போயிட்டாப்ல. ஸோ அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, ஒரே ஒரு வெஷல் மட்டும் இருக்கு, அந்த வெஷலை மட்டும் வாஷ் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி ஓகே வாங்க ராணா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு உள்ள போனாங்க. உள்ள போனா கூட 2 வெசல் வாஷிங் இருந்து போச்சு. உடனே ராணவ கேட்கிறாப்ல என்ன ஒரே ஒரு வெசல் தானே இருக்கு, நீங்க என்ன எக்ஸ்ட்ராவா 2-3 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ என்னப்பா உனக்கு ஒன்றை மட்டும் தான் கழுவியா, அந்த 2 விட்டு சொல்லி சொன்னா இல்ல அதையும் சேர்த்து கழுவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த வெசலை வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டாப்ல. ஸோ ராணவ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் கிடைக்க வேண்டிய வாய்ப்பா யூனியன் அன்ஷிதா வந்து கெடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஒரு மனசுக்குள்ள வந்துருச்சு போல. அதனால கொஞ்சம் கோவப்பட்டாப்ல மனுஷன். இந்த சீசனுடைய ஒன் அண்ட் ஒன்லி ரொமான்டிக் லவ் கப்பல் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு ரொம்ப கிரிஞ்சு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தர்ஷிகா அண்ட் விஷால் இல்லையா. அதுல தர்ஷிகா கிட்ட விஷால் சொல்லிட்டு இருக்காப்ல, என் அனுபவத்துல சொல்றேன் இங்க பல பேர் பயங்கரமான கேம்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ என் மேல காட்டக்கூடிய உண்மையான லவ் கூட கேம்னு நினைச்சு ஒரு கேம் ஆடுவாங்க, அது ரொம்ப பேடா போய் முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்து எல்லாரும் உன்கிட்ட தான் சொல்றாங்க, தவிர்த்து ஒரு பையிலும் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மக்கள் நம்ம எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு திருப்பி தாக்கல. ஏண்டா இந்த வாரத்துடைய அன்அபிஷியல் ஓட்டிங் படி கடைசி 2 பிளேஸ்ல யார் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஷால் அண்ட் தர்ஷிகா உங்க 2 பேருடைய பேர் தான்டா இருக்குது. சோ நீங்க 2 பேரும் எப்ப வெளியே வரணும்ன்றத மக்கள் எப்போ முடிப்பட்டாங்க, என்ன சேனல் தான் உங்களை இன்னுமே ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த ஓட்டிங் படி வெளியே வந்தாங்க, அதுவும் டபுள் எவிக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டபடி 2 பேரும் ஜோடியாவே வெளியே வந்துடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வெளில மக்கள் சொல்ற வரைக்கும் நம்ம இங்க இருப்போம். அண்ட் விஷாலை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பெருசா எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது, எந்த விதமான கண்டென்ட் அவர் சைடுல இருந்து வரதே கிடையாது. ஏன் லீஸ்ட் பெர்ஃபார்மர்னு எடுத்துக்கோங்க ரஞ்சித் சத்யா, இவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஒரு கால்வாசி கூட இந்த மனுஷன் கொடுக்கிறது இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனுஷன் சொல்றாப்ல அண்ட் டன் ஹியர், எனக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த கேம் வந்து பயங்கர டஃப்பா போகும், இதுக்கப்புறம் இந்த கேம்ல விளையாடணும் அப்படின்னா வெளியே போனா ஒருத்த மூஞ்சியும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதுல்ல, இப்பதான் திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, அதாவது எப்படியும் வெளியே போயிருவோன்றது அவருக்கே தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நம்மளே போறதுக்கு ரெடியா இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டோம்னு வைங்களேன், வெளியே போகும்போது அது பெருசா தெரியாது இல்லையா, அதுக்காக பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. எங்களை வெளியில கூப்பிட்டுருங்க அப்படின்ட்டு. ஆமா ஐ ஃபெல்ட் லைக் ஐ அம் டன் ஹியர், ஷட் அப். அண்ட் ஃபைனலா எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வரைக்கும் அன்ஷிதா தான் கடைசி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலா அன்ஷிதா ரெஸ்ட் ரூம் போகும்போது நம்ம ரஞ்சித் வந்து சைக்கிள் ஓட்டிருந்தாப்ல. அண்ட் எல்லாருமே ரெஸ்ட் ரூம்லாம் போய் முடிச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் படுத்ததுக்கு அப்புறமா தர்ஷிகாவும் விஷாலும் உட்காந்து 3 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கும்போது தர்ஷிகாக்கு 3 மணிக்கு உச்சா வந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் ராணவ எழுப்பிட்டு இருந்தாங்க. ராணவ பைப்ல ரொம்ப ஸ்போர்ட்டிவா எந்திரிச்சு கேப் மைக் எல்லாம் மாட்டிட்டு வந்து ஓட்டிட்டு இருந்தாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க போயிட்டு உச்சாலாம் போயிட்டு வந்து 2 பேரும் ஹக் பண்ணிட்டு வந்து படுக்கிற வரைக்கும் ஒன்னு ஒரு எபிசோட்ல காட்டுறாங்க. இப்போ லவ் கண்டென்ட்க்கு பிக் பாஸ் டீம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத இது மூலமாவே தெரிஞ்சுக்கோங்க. அவரும் வேக்கப் சாங்லாம் போட்டு எல்லாரும் பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் பஸர் வந்து அடிச்சாப்ல. பஸர் அடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜர் சைடுல இருந்து ஒரு ஆளையும் அண்ட் ஒர்க்கர் சைடுல இருந்து ஒரு ஆளையும் செலக்ட் பண்ணி அப்படியே வந்து டீம் ஸ்வாப் பண்ணுவாங்க. சோ அதுக்கான டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க.
அப்போ இந்த மேனேஜர்ஸ் டீம்ல முத்துக்குமரன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு 100% சாதகமாகும் அண்ட் ஒர்க்கர்ஸ் டீமுக்கு போனா குளறுபடியை உண்டாக்கக்கூடிய ஆட்கள் இந்த அடிப்படையில் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கை தூக்குங்கன்றாப்ல. அது எந்த அடிப்படையில் போகணுங்கிறத எல்லாருமே சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். ஆனா அதையுமே முத்துக்குமரனே டிசைட் பண்ணி இந்த அடிப்படையில் யாருக்கெல்லாம் போறதுக்கு ஓகேன்னு சொல்லி கேட்கிறாப்ல. குளறுபடிகளை உண்டு பண்ண முடியும் கை தூக்குங்க, அதுக்கான கிளாரிட்டியை கொடுங்க, கடைசியா ஓட்டு. அப்ப கூட அங்க இருக்கிற மத்த மேனேஜர்ஸ்லாம் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. யாருக்கெல்லாம் போகணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸை சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி எவனும் வாயை திறக்கவே இல்லை. சரி ஓகே நாங்க கை தூக்குறோம்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ்க்கு அக்ரி பண்ணி முத்துக்குமரனே ஃபர்ஸ்ட் கை தூக்கிட்டாப்ல. அண்ட் சௌந்தர்யா அண்ட் விஷால் 3 பேருமே கை தூக்குனாங்களா. அப்ப சௌந்தர்யா கேட்கும்போது சொல்றாங்க அங்க போனோம்னா டைரக்ட் நாமினேஷன் ரிஸ்க்கும் இருக்குது, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க போட்ட ரூல்ஸ் எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ரைட் இவங்க சொல்றது வந்து கன்வின்சிங்கா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சௌந்தர்யாவை மேனேஜர் டீம்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் அதுக்குள்ள போயிட்டு அவங்க நம்ப வைக்கிறத நான் பாக்குறேன். அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் லேபர்ஸ் உடைய மீட்டிங்ல அரும்பு சார் சொல்லிட்டு இருந்தாப்ல, அதாவது இங்க இருந்து ஒருத்தர் மேனேஜருக்கு ப்ரோமோட் ஆகி போனாலுமே லேபர்ஸ் உடைய நலன் கருதி செயல்படுற ஒரு ஆளா இருக்கணும். அப்படி பார்த்தா எனக்கு ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே சரி ஓகே ரஞ்சித் கரெக்டா தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி லேபர்ஸ்ல ரஞ்சித் பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரஞ்சித் சார் போகணும்னு நினைக்கிறேன். நானும் ரஞ்சித் சார் 7 பேர்ல 6 பேர் உங்களை சொல்லியிருக்கோம். அப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மேனேஜர் டீம்ல இருந்து யார் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி லேபர் டீம்ல இருந்து யார் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேனேஜர் டீம்ல இருந்து சௌந்தர்யாவும் அண்ட் லேபர் டீம்ல இருந்து ரஞ்சித் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. சரி ரைட் இப்போ உங்க 2 பேரும் ஸ்வாப் ஆகி வருது ஆப்போசிட் டீமுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் சொன்னாப்ல ரஞ்சித் வருது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ரஞ்சித் என்ன வருது எங்களுக்கு எனக்கு ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு? ஆனா அதுவே வந்து லேபர் டீம்ல பார்க்கும்போது சௌந்தர்யா வரது வந்து ஓகே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அன்சிதா அஞ்சு சொன்னாங்க சௌந்தர்யா நாங்க பார்த்த வரைக்கும் நல்லா தான் விளையாடினாங்க, அவங்களுடைய டிசிஷன் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் சத்யா இருந்துச்சு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ப்ரோவோக்கிங் பண்றது எல்லாமே சரி கிடையாது, சோ அவங்க இங்க வரது எங்களுக்கு விருப்பமே இல்ல அப்படிங்கிற மாதிரி லேபர்ஸ் டீம்ல சௌந்தர்யா வருது விருப்பம் இல்லன்னு டைம் ஒரு யூனிட்டி ஸ்பாயில் ஆயிருமோ நாங்க நினைக்கிறோம். இந்த விஷயத்துல எங்களுக்கு இங்க சௌந்தர்யா இங்க வரதுல விருப்பம் இல்ல. ஆனா மேனேஜர் டீம்ல தான் ரஞ்சித் வரதெல்லாம் ஓகேன்ற மாதிரி முத்துக்குமரன் பேசிட்டு இருந்தாப்லயே அப்படி சொல்லிட்டு இப்ப மேனேஜர் டீம்ல கேட்டா இப்ப எல்லாருமே உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் முத்துக்குமரனே எங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அவ பிக் பாஸ் கேட்டாரு எதுக்கு மாத்தி பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஓகேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இப்போ வந்து அரும்புசாத் அவருடைய அருமையெல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சு அவர் அங்க இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா சரி ரைட் நான் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், மறுபடியும் போய் டிஸ்கஸ் பண்ணுங்க, மறுபடியும் ஆளுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்க, பட் இந்த வாட்டி ஆளை ஸ்வாப் பண்ணியே ஆகணும், அதுல எந்த விதமான மாற்றமும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்ல. நீங்க தேர்வு செய்ய போகும் அடுத்த நபரை மாற்ற எந்த அணிக்கும் அதிகாரம் வழங்கப்படாது. ஆல்ரெடி மேனேஜர் டீம்ல மொத்தமா 3 பேர் தான் கை தூக்கி இருந்தாங்க. அதுல சௌந்தர்யா வந்து வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்களா. இப்ப மீதி இருக்கிறது 2 பேர் தான் முத்துக்குமரன் அண்ட் விஷால். இதுல முத்துக்குமரன் என்ன சொல்லிட்டாப்ல அப்படின்னா நான் அங்க போறதை விட வேற யாராச்சும் அங்க போனாங்கன்னா அங்க நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன விட்டுட்டு வேற யாரு போறதுனாலும் போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டதுனால வேற ஆப்ஷனே கிடையாது, விஷால் மட்டும் தான் போறதுக்கு கை தூக்கி இருக்காப்ல. சோ விஷால் போறது எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் விஷாலுக்குமே ஓகேவான்னு சொல்லிட்டா ஓகேன்னு சொல்லி சொன்னதுனால சரி ஓகே விஷால் இப்ப போட்டோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் டீம்ல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு நீ 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கியா, பண்றியா? ஷூரா இருக்கேன். அண்ட் அப்படியே லேபர்ஸ் உடைய மீட்டிங்ல பார்த்தா ராணவ் வந்து அன்சிதா பேரை சொல்றாப்ல, அன்சிதா பவித்ரா பேரை சொல்றாங்க, அருண் வந்து ராணவ் பேரை சொல்றாப்ல. ராணவ் ஏன்னு சொல்லி கேட்டா பவித்ராவை யாராச்சும் கன்வின்ஸ் பண்ணா உடனே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, பட் ராணவ் அப்படி கிடையாது, எதிர்த்து கேள்வி கேட்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அன்சிதா சொல்றாங்க அப்ப ராணவ் விட நீங்க தான் எதிர்த்து இன்னுமே கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுல பயங்கரமான காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்சிதா ஒன்னு சொல்றாங்க, அது பவித்ராவை நான் எதுக்காக அங்க போகணும்னு சொல்லி சொல்றேன்னா பவித்ரா வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு போகணும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் பவித்ரா பேரே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இங்கேயுமே நான் ரொம்ப நல்லவன்ற கேமை தான் ஆட ட்ரை பண்றாங்க. கடைசி வரைக்கும் அன்சிதா எல்லார்கிட்டையும் எப்படிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் எப்படிப்பட்ட நல்லவன் பாத்தீங்கன்னா நான் எனக்காக யோசிக்கவே மாட்டேன்னு பாத்துக்கோங்களேன், நான் செல்ஃபிஷே கிடையாது, முழுக்க அடுத்தவங்களை பத்தி தான் யோசிப்பேன், அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும் தான் யோசிப்பேன். இப்ப கூட பாருங்க பவித்ரா வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு போகணும்ன்றதுக்காக தான் நான் பவித்ரா பேரையே சொல்றேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போன்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நாமினேஷன் ஓகே நான் நினைச்சேன். அப்போ வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க சரி ஓகே அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், பட் அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ அதிகமான ஓட்டு யார் யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அருணுக்கும் பவித்ராக்கும் 3 ஓட்டு வந்துச்சு. இந்த கடைசி ஓட்டை யார் போடணும்னா ரஞ்சித் தான் போடணும். இப்போ ரஞ்சித் யாருக்கு ஓட்டு போறாரோ அவங்க தான் ஸ்வாப் ஆகி போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அரும்பு சார் சொல்றாப்ல நான் போறேன், நான் போய் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடண்டா சொன்னோன்னே சரி ரைட் நீ போய் ஆடு அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து அரும்பு சாத் ஓட்டை போட்டு லேபர்ஸ் எல்லாருமே அரும்பு சாத்தை மேனேஜர் டீமுக்கு அனுப்பலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் கேட்டேன், யூ வாண்ட் டு ப்ளே? யா ஐ அம் ரெடி டு ப்ளே. அப்ப மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு யார் மேனேஜர் டீம் வந்து அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தர்சிகா இருந்துச்சு இவர் வந்து மேனேஜராகவே இருக்கல, மேனேஜர் சைட்ல எதுவும் பேசுற மாதிரியும் தெரியல, மீட்டிங்ல இன்புட் கொடுத்த மாதிரியும் தெரியல அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசிட்டு இருந்தாங்க. இதுல வேற ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க இருப்பா 2-3 பாயிண்ட் சொல்லணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போது பிக் பாஸ் சொல்லிட்டாருமா பாயிண்ட் சொல்லணும்னு சொல்லாதம்மா என்ன விஷயமா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா இப்ப பாருங்க பிக் பாஸ் சீரியஸ்
சீரியஸா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அதே பாயிண்ட்ஸ் சீரியஸா வேற சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட் யாருமான்னு சொல்லி கேட்டா விஷால் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் பேரையே சொல்லாம சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷால் பேரை சொன்னாங்க. அதனால அவர் அங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அவர் பேரை சொல்லுமா? அவர் வந்து விஷால். அண்ட் அப்படியே லேபர் சைடுல கேட்கும்போது ரயன் நினைச்சு லேபர்ஸ்க்காக குரல் கொடுத்தவர் லேபர் சைடுல இருந்து ப்ரோமோட் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் அந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டாங்க. இது வந்து அருண் ப்ரோ தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் அருண் பிரசாத் புதுசா மேனேஜர் டீமுக்கு வந்திருக்காப்ல அவரை வச்சு ஒரு மீட்டிங் போட்டுறான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொன்னாப்ல லேபர்ஸ் உள்ள வரும்போது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாங்க, ஆனா ரொம்ப நேரம் இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னா வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அருண் பிரசாத் சொல்றாப்ல நீங்க எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, நாங்க முழுக்க முழுக்க வெளியவே இருக்கோம், இந்த ரெஸ்ட் ரூம்காக மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரோம் சார், நாங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது அந்த இடம் மட்டும் தான், அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாங்க உடனே வர சொல்ல சீக்கிரமா வரணும்ன்ற மாதிரி தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அருண் பிரசாத் அடுத்த பாயிண்ட்க்கு வராப்ல ராணவ் 1 ஹவரா ஓட்டிக்கிட்டே இருக்கா, நீங்களும் ஓட்ட விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்க வந்து வேற ஆளை ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனால முடியலன்னா யாரு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கேட்டாப்ல முடியலன்றது அவன் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல பார்த்தா எப்படி தெரியும், அவன் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அருண் பிரசாத் சொன்னாப்ல நானே சில டைம்லாம் வந்துட்டு நான் சொல்லாம சரி ஓகே அவங்க சொல்ற வரைக்கும் ஓட்டலான்ற மாதிரிலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் சொல்லும்போது சரி ரைட் உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணீங்கல்ல இதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னும்போது அப்பயுமே அருண் பிரசாத் சொல்றாப்ல நீங்க வந்து பர்சனலா இறங்கி சில பேர்லாம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது, கேமா பார்க்குற மாதிரி தெரியல, அதனால தான் இப்படிலாம் நீங்க பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே முத்துக்குமரன் பார்த்தாப்ல சரி ஓகே நம்மளே வந்து ஓனாய் தூக்கி வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி அருண் பிரசாத் உள்ள விட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசினா அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங்கை முடிச்சு கிளம்பிட்டாங்க. எல்லாம் ஓரமா வச்சுட்டு எது நிதர்சனமோ அதுபடி பேசுங்க வாழ்த்து. ஆனா அருண் பிரசாத் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு மஞ்சள் சொன்னாங்க நீங்க இப்பயுமே யூனியன் லீடர் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க, மேனேஜரா பேசுற மாதிரி தெரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் மேனேஜரா மாறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்குமே அருண் பிரசாத் சொல்றாப்ல மேனேஜர் அப்படின்னா நம்ம சொல்றது எல்லாத்தையுமே எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, முதல்ல அதுல இருந்து பாருங்க. இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஒருத்தர் 2 பேர் அப்படி இருந்தா பரவாயில்ல 7 பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்க பாத்தீங்களா, அதான் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே வந்து இப்ப 7 பேர் சொல்லிட்டு 7 பேர் இழுத்து விட்டாப்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்க ஆளாளுக்கு பேச வருவாங்கல்ல, எல்லாரும் பேச வந்த உடனே பாருங்க ஒருத்தன் பேசினா ஒருத்தன் மட்டும் பேசுங்க, எதுக்கு எல்லாரும் சேர்ந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வேற பேசிட்டு இருந்தாப்ல. அதாவது இவரே இருக்கிற 7 பேரையும் தூண்டி விடுவாராமா, அந்த 7 பேர் பேச வந்துட்டாங்க அப்படின்னா எதுக்கு கூட்டமா சேர்ந்து அடிக்க வரீங்க, ஒரு ஆளா பேசுங்கன்ற மாதிரி பேசுவாரா. அண்ட் அப்புறமா இன்னொரு பாயிண்ட் வரை சொல்றாரு, அதாவது நீங்க மட்டும் 8 பேர் உட்கார்ந்துப்பீங்களா, ஆனா யூனியன் லீடர் மட்டும் ஒரே ஆளா வந்து பேசணுமா, எதுக்கு இந்த கோலத்தனம் அப்படிங்கிற மாதிரி கோல அது இது சொல்லிட்டு எக்கச்சக்கமான வார்த்தைகள்லாம் விட ஆரம்பிச்சாப்ல. ஜாக்லினுக்குலாம் பயங்கரமா கோவம் வந்துச்சு, ஆமா இவர் மட்டும் நிறைய வார்த்தையை விடுவாரு, நம்ம ஒரு வார்த்தையை விட்டா மட்டும் அதுக்கு பயங்கரமா கோவப்படுவாருன்ற மாதிரி ஜாக்லின் பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சைடுல இருந்து ஒருத்த மட்டும் தான் பேசணும், கோழைத்தனமா நான் நினைக்கிறேன். எல்லாரையும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது கோழை. அடில சம்பந்தம் இல்லாம டாஸ்க் விட்டு வெளியே வந்து ரொம்ப பர்சனலா பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. நீங்க வந்து டாப் 8ன்றதால நீங்க உண்மையிலே டாப் 8ம் கிடையாது, அவங்க பாட்டம் 7ன்றதால பாட்டம் 7ம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. யோ இப்போ என்னையா பேசிட்டு இருக்கோ, நீ எங்கேயா கொண்டு போற அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஐயோ ஒருத்தன் கேள்வி கேட்டு சாவடிக்கிறான், ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிறான். நீங்க மட்டும் 8 பேர் வந்துட்டு அங்க ஒரு ஆள வந்து பேச சொல்றது கோலத்தனமா இருக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா, இப்போ அடுத்த ஸ்டெப்க்கு வந்துட்டாப்ல. நீங்க 8 பேர் உங்களுக்கு நீங்களே டாப் 8ன்ற மாதிரி நினைச்சிட்டு அது கோமாளித்தனமா இருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே கூடிய 8 பேரும் டாப் 8ன்னு நினைச்சா அது ஒரு மிகப்பெரிய கோமாளித்தனம். ஜாக்லின் முத்துக்குமரனுக்குலாம் பயங்கரமா கோவம் வந்துச்சு, என்ன நீ கோலத்தனன்ற கோமாளித்தனன்ற வார்த்தையை அளந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போறாப்ல. இங்க பாருங்க நான் ஒருத்த வாய்ஸா பேசல, அங்க இருக்கிற 7 பேரோட வாய்ஸா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாப்ல. அண்ட் கூடவே சேர்ந்து நீங்க 8 பேருக்கும் அங்க இருக்கிற 7 பேருக்கும் எந்த விதமான பிரிவினமும் கிடையாது, 2 பேரும் சமந்தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இப்ப யாரா பிரிச்சு பார்த்தா யாருமே பிரிச்சு எல்லாம் பார்க்கலையடா, நீயா திடீர்னு நீங்க டாப் 8 பாட்டம் 7ன்னு சொல்லி அதெல்லாம் டாஸ்க்குள்ள கொண்டு வரியே, டாஸ்க்குள்ள மேனேஜர் ஒர்க்கர் தானே இருக்கு, நீ எதுக்கு இப்போ பழைய மேட்டருக்குலாம் போற, டாஸ்க் விட்டு வெளியே வந்து நீ தான் இப்போ பர்சனலா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. நீங்க 7 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அண்ட் அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்க எதுக்கு பாகுபாடு பாக்குறீங்க, எதுக்கு பிரிச்சு பாக்குறீங்க, எதுக்கு நீங்க மேல அவங்க கீழன்ற மாதிரி பாக்குறீங்க, நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் சமமா தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே பேசிக்கிறாப்ல. ஆனா சம்பந்தமே இருக்க மாட்டேது. இதுக்கு முன்னாடி தீபக் சொல்லும்போது ஸ்கில்டு ஒர்க்கருக்கும் லேபருக்கும் ஒரு பிரிவினையை கொண்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ நீங்க எல்லாம் டாப் 8 அவங்க எல்லாம் பாட்டம் 7 பிரிச்சு பாக்குறீங்களா, அப்படிலாம் பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாரும் சமம் தான், நான் அப்படிதான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கேயுமே அவருடைய ஹீரோயிசத்தை காமிச்சிட்டு இருக்காப்ல. நீங்க தான் ஹீரோ, வாங்க வாங்க நில்லுங்க. உதறிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி, பின்னி பெடலரா. அருண் பிரசாத் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா மஞ்சரி ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதான் பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது கோர்ட் டாஸ்க் மாதிரி மனுஷன் பேசிக்கிட்டே இருக்காப்ல, வள 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 வளன்னு எனக்கே இரிட்டேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாருங்க. என்னது மஞ்சரிக்கே இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஒருத்தன் பேசியிருக்கானா, மஞ்சரியே வாயை திறந்தாங்கன்னா குறைஞ்சது 3 நிமிஷத்துக்கு வாயை மூடாம லப லபன்னு பேசக்கூடிய ஒரு ஆளு, அண்ட் அவங்களுக்கே இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஒருத்தன் பேசியிருக்கான் அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளா இருப்பான் பாருங்க. வள 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 வளன்னு பேசிட்டு இருக்கிறது எனக்கே இரிட்டேட்டிங்கா இருக்கு.
சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். ஆக்சுவலா இந்த இடத்துல அருண் பிரசாத் லேபருக்கான உரிமையை பேசுறதோ லேபருக்கான மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறதோ ஓகே தான், அதெல்லாம் பக்கா. பட் இருந்தாலும் ஒரு எடுத்த உடனே நீங்க உடனே மேனேஜர் ஷூல இருந்து பார்க்காதீங்க, லேபர் ஷூல உட்கார்ந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அண்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க நிறைய குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்த உடனே நீங்க இவ்வளவு நேரம் தப்பா இந்த கேம் ஆடிட்டு இருந்தீங்க, வேற மாதிரி நல்லதா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா யாரா இருந்தாலும் என்னடா ஒரு நாள் ஃபுல்லா ஆடுங்க அது மொத்த கேமும் தப்புங்கறான்ற மாதிரி தோணுமா இல்லையா? முதல்ல ஒரு மேனேஜரா மாறி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேஞ்சஸ் கொண்டு வந்தா பரவாயில்லையே, சூப்பரா மாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் வரும்ல. சோ அத பண்ணாம எடுத்த உடனே இங்க வந்து ஒரு யூனியன் லீடரா தான் செயல்பட்டு இருக்காப்ல. நீங்க 8 பேர் சிறந்தவர்கள்னு சொல்லிட்டனால சிறந்தவர்கள் கிடையாது, உயர்ந்தவர்கள் கிடையாது. அண்ட் இதுல பயங்கரமான காமெடி என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அருண் மேனேஜரா வந்து இவ்வளவு நேரம் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு இல்லையா? இந்த கலவரம் நடந்து முடிஞ்ச உடனே பிக் பாஸ் மசாலா அடிச்சிட்டாப்ல, வாங்க மறுபடியும் ஸ்வாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து எல்லாரும் அருண் பிரசாத் ஸ்வாப் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. அருண் முழுக்க யூனியன் லீடரா ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான் சொன்னாங்க, அங்க இருந்து வந்து ஒரு ஒர்க்கருக்காக தான் பேசிட்டு இருக்காரு தவிர்த்து நிர்வாகத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாப்ல, மேனேஜரா செயல்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல சௌந்தர்யா மட்டும் தான் இப்பதான் வந்திருக்காரு, எதுக்கு உடனே மாத்தி விடுறீங்க, எனக்கு வந்து தர்சிகா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அருண் பிரசாத்துமே நானும் தர்சிகா தான் சொல்லுவேன், ஏன்னா மேனேஜர்ல அவங்க ரொம்ப ரூடான மேனேஜரா இருக்காங்க, அதனால உங்களை மாத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. பட் மெஜாரிட்டி வந்து அருண் பிரசாத் பேரை தான் சொன்னாங்கன்றதுனால நாங்க அருண் பிரசாத் தான் மறுபடியும் மாத்தி விடுற மாதிரி மேனேஜர் சைடுல டிசைட் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு நல்ல உழைப்பாளின் ரெப்ரசன்டேட்டிவ் மேனேஜருக்கான தகுதி நீங்க இழக்குறீங்க. இங்க நிறைய அண்ட் லேபர் ஸ்டுடியோ மீட்டிங்ல ராணா வந்து வாட்டி நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா அன்சிதா வந்து பவித்ரா இல்ல ரஞ்சித் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் சரி ரைட் அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர்ல யாரை செலக்ட் பண்ற முடிவுக்கு போயிட்டாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேர்ல பவித்ரா போனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி கடத்துல பவித்ராக்கு அதிகமான ஓட்டு வந்து சொல்லிட்டு பவித்ராவை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங்கா சொல்லு ஓகேவா இல்லையா? ஓகே அவ்வளவுதான். அண்ட் இந்த லேபர் டீமை பொறுத்த வரைக்கும் ஆட்டு மந்தையா தான் இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தங்க பேரை சொல்லிட்டாங்கன்னா சரி ஓகே 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 அப்படின்ற மாதிரி அவங்க பேரே சொல்லிடுறாங்க தவிர்த்து பவித்ராவே முன் வந்து நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இத்தனைக்கும் அன்சிதா வந்து அவளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் பவித்ராவை அனுப்புறங்கிற மாதிரி அவங்களே வாயை திறந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா எப்படிடா பவித்ராவை செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல ராணா வந்து வாலண்டரா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டு கேட்டாலுமே வேணான்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. அப்புறம் பிக் பாஸ் எல்லாரும் கூட்டி சோஃபால உட்கார வச்சு இப்போ யார் யாரை ஸ்வாப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லேபர் டீம்ல இருந்து பவித்ராவை ஸ்வாப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் மேனேஜர் டீம்ல இருந்து இப்பதான் வந்தார் அருண் பிரசாத், ஒர்க்கர்ஸ் பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இருக்காப்ல, அதனால ஒர்க்கர்ஸ் கூட போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதால அங்கேயே அனுப்பி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல சௌந்தர்யா மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி கை தூக்குனாங்க. ஆனா பிக் பாஸ் அதை மதிக்கவே இல்லை. சரி ஓகே ஸ்வாப்பிங் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து அருண் பிரசாத்தை லேபர் டீமுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அருண் நீங்க தொழிலாளிகள் கூட வசிக்க தொடங்கலாம். அண்ட் இங்கே இருந்து அருண் பிரசாத் மறுபடியும் அங்க போகும்போது கூட கடைசியா ஒரு பஞ்சு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு அதே பஞ்சு சொல்லிட்டு போறாப்ல, நீங்க மறுபடியும் மேனேஜர் ஷூல உட்கார்ந்து பார்க்காதீங்க, லேபர் ஷூல உட்கார்ந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்ல இருந்து இறங்கி வந்து தொழிலாளர்களோட மைண்ட் செட்ல இருந்து பாருங்க. அண்ட் நேத்து எபிசோட்ல அருண் பிரசாத் சொல்லிருப்பாப்ல, இந்த டாஸ்க் நான் டாஸ்கா மட்டுமே பார்த்து விளையாடுவேனே தவிர்த்து யார்கிட்டயும் பர்சனலாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லார்கிட்டயும் பிராமிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பார் இல்லையா? என் நிலையிலும் என் பர்சனல் விஷயத்தை கொண்டு போக மாட்டேன், இதை நான் உங்க முன்னாடி ப்ராமிஸ் பண்றேன். இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமா அருண் பிரசாத் ரயான் சொல்லிட்டு இருக்காப்ல, இந்த முத்துக்குமரன்லாம் வந்து வெறும் மவுத் பீஸ் தான், இவன் இந்த பேஜ் பேசுறான் பாத்தியா, இந்த மைக்கு கேமராலாம் இல்லன்னு வையேன், வெளியே வந்து பேசிட்டு இருந்தா மண்டையில் தட்டி போடா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டுருவாங்க, அவன் அம்முட்டுமே ட்விஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் யாரு சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரு, அதாவது எல்லா விஷயத்தையுமே ட்விஸ்ட் பண்ணி பேசி ட்விஸ்டர்ன்ற பட்டத்தெல்லாம் வாங்கி போர்டு எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாப்ல, முத்துக்குமரன் ட்விஸ்ட் பண்றாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அதாவது டாப் 8 பாட்டம் 7 பிக் பாஸ் பிரிக்க சொன்னாப்ல, அது என்னமோ இவங்களே பிரிச்ச மாதிரி நீங்க எதுக்கு பாகுபாடு பாக்குறீங்கன்ற மாதிரி ட்விஸ்ட் பண்றாப்ல. நேத்து தீபக் சொன்ன விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணாப்ல. இப்படி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கூட எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டு கடைசில முத்துக்குமரன் தான் ட்விஸ்ட் பண்றான், அவன் வெறும் மவுத் பீஸ் தான், பம்பக் கம்பக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா இவன் வேற ஒண்ணுமே இல்ல, மவுத் பீஸ் தான். இதான் இதே வெளில வந்து பேசினா தலையை தட்டி போட அப்படின்றாங்க. அண்ட் இப்பதானே பஜர் அடிச்சு ஸ்வாப்பிங்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ மறுபடியும் பஜர் அடிச்சு மறுபடியும் ஸ்வாப்பிங் டைம் அப்படிங்கிறாங்க. எத்தனை ஸ்வாப்பிங்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இருக்கு இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. மேனேஜர் சைடுல இருந்து யார் லேபர்ஸ்க்கு வரணும்ன்றத லேபர் செலக்ட் பண்ணணுமா, அதே மாதிரி லேபர் சைடுல இருந்து யார் மேனேஜருக்கு வரணும் அப்படிங்கறத மேனேஜர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. மேனேஜர்ஸ்லாம் மீட்டிங் போட்டு லேபர்ஸ்ல ஒரு ஆளை யார் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு முத்துக்குமரன் புதுசா ஒரு பாயிண்ட கொண்டு வராப்ல. என்னன்னு கேட்டா நேத்து என்ன சொன்னாப்ல, யூனியன்ல வந்து 3 பேரை யாருன்ற மாதிரி கொண்டு வாங்க, அதுல ஒரு ஆளை நாங்க தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? இப்போ என்ன சொன்னாரு அப்படின்னா, யூனியன் லீடரை அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம அதுக்குள்ள தலையிடவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. உடனே சௌந்தர்யா வந்து அதுல எனக்கு உடன்பாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எதுக்குமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. அதுக்கு சௌந்தர்யா சொல்றாங்க, ஏண்டா நேத்து நீ தான் வந்து வேணான்னா இப்போ நீயே ஓகேனா நீ தான் மாத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி சொன்னா ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஆக மொத்தத்துல இவர் சொல்றதுதான் மொத்த டீமும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி பண்றாப்ல. அதுக்கு வந்து யாராச்சும் மாத்தி பேசிட்டா எதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. நேத்தே வந்து எல்லாரும் எடுத்து சொன்னாங்க, வேணாம்ப்பா யூனியன் லீடர் அவங்களே செலக்ட் பண்ணிட்டோம், அதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது வீக்கெண்ட் எபிசோட்ல எப்படி தப்பா போயிருன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த ஸ்வாப்பிங்ல நம்ம வந்து அங்க போனாலும் போயிருவோம், போறதுக்கு முன்னாடி மாத்தி விட்டு போயிருவோம் அப்படிங்கறத யோசிச்சு தான் இந்த மனுஷன் பண்றாருன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதை வந்து ஜாக்லின் முத்துக்குமரன் முன்னாடியே வந்து டைரக்டா சொல்லிருக்கலாம். ஆனா முத்துக்குமரன் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறமா ஜாக்லின் சொல்றாங்க, நேத்து இவன் தான் அந்த ரூலை போட்டான், இப்போ எப்படியும் வந்து அந்த பக்கம் போயிருவான்ற மாதிரி அவனுக்கு தோணுது போல இருக்கு, அதனால போறதுக்கு முன்னாடி இந்த ரூலை மாத்தி விட்டுட்டு போலான்ற மாதிரி ட்ரை பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது முத்துக்குமரன் காதல விழுந்துச்சு போல இருக்கு. அங்கேருந்து வந்து எதுவா இருந்தாலும் நேரா சொல்லுமா, எதுக்குமா போனதுக்கு அப்புறம் பின்னாடி பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. பின்னாடியே பேசிட்டு தான் எனக்கு இப்படி இருக்கும், முன்னாடி பேசணும்னு இருக்கு, பின்னாடி பேசணும்னு இருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி முத்துக்குமரனால எல்லாருமே கன்வின்ஸ்லாம் பண்ண முடியல, எல்லாருமே கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. அது அப்படியே இருக்கட்டும், அதில் மாற்றம்லாம் கொண்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த லேபர் செலெக்ஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாருமே அன்ஷிதா பேரை சொல்லி எல்லாரும் அன்ஷிதாக்கு ஓட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அன்ஷிதா தான் மெஜாரிட்டியா, சரி அன்ஷிதா பேரை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நகண்டா அப்போ வந்து ஜாக்லின் மாத்துறாங்க, இல்ல இல்ல ரயன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சௌந்தர்யாவும் ரயன்றாங்க, தர்ஷிகாவும் ரயன்றாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு ரயனுக்கு மெஜாரிட்டி ஆயிடுது. இந்த டிஸ்கஷன்ல ரயனை வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரயனை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே ஜாக்லின் கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க. ஆஹா நம்ம கோவா கேங்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கே அடி வாங்கியிருக்கோம், இப்போ ரயனை உள்ள இழுத்து போட்டோம் அப்படின்னா மறுபடியும் கோவா கேங்கோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் மாத்திரலாம்னு சொல்லிட்டு இருங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அன்ஷிதா தான் எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மாத்துறாங்க. இங்க பாருமா நீ குழப்பிட்டு இருக்காத, கடைசியா ஒரு ஆளை சொன்னா அன்ஷிதான் சொல்லி அவங்க மாத்தின உடனே இதுக்கு முன்னாடி ரயன் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே மறுபடியும் அன்ஷிதான் சொல்லிட்டு மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல தர்ஷிகா ஜாக்லின் என்ன சொல்றாங்களோ அதான் நான் திருப்பி சொல்வேன்ற மாதிரி ரயன் சொன்னா ரயன்றாங்க, அன்ஷிதான் சொன்னா அன்ஷிதான் சொல்றாங்க. சோ ஃபைனலா மறுபடியும் அன்ஷிதாக்கு தான் மெஜாரிட்டி வந்துச்சுன்றதுனால மேனேஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அன்ஷிதா வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் லேபர் டீமோட டிஸ்கஷன்ல ரயன் சொல்லிருக்காப்ல முத்துலாம் இங்க வர வேணாம், முத்து வந்து நமக்கு தலைவலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அருண் சார் சொல்றாப்ல முத்து வெறும் மவுத் பீஸ் தான், மூளை வந்து மஞ்சரியுடைய மூளையை யூஸ் பண்ணி முத்து வந்து மவுத் பீஸா தான் இருக்கான், சோ மூளையை தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. மஞ்சரி ஒரு பக்கம் இந்த பக்கம் தூக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சரியை மறுபடியும் இந்த பக்கம் அனுப்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா மஞ்சரி ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் வேற வாங்கி வச்சிருக்காங்க அண்ட் வந்து அவங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள தூக்கிட்டோம்னா அவங்க கொஞ்சம் வீக்காம இருப்பாங்க அண்ட் இந்த வாரம் அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டை தான் சொல்றாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து மஞ்சரியை செலக்ட் பண்ணிட்டாங்க. வரட்டும் அவங்க வரட்டும். பிக் பாஸ் மறுபடியும் எல்லாரும் கூட சோபால உட்கார்ந்து சரி ஓகே யார் யாரை செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒர்க்கர் சைடுல இருந்து வந்து மேனேஜர் சைடுல நாங்க மஞ்சரி மேம் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அண்ட் மேனேஜர் சைடுல இருந்து வந்து நாங்க அன்ஷிதாவை செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு உங்க ரெண்டு பேருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்ல, உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இன்ட்ரெஸ்டிங் சரி ரைட் அப்ப நீங்க ரெண்டு பேரும் போக வேண்டிய அவசியம் இல்ல, இப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ண போறீங்க, அவங்க தான் ஸ்வாப் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாப்ல. உங்களுக்கு பதிலா உங்க அணியில இருந்து ஒரு நபரை நீங்க தேர்வு செஞ்சு சொல்லணும். இப்போ மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேனேஜர் சைடுல இருந்து முத்துக்குமரன் நான் வந்து நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்க அண்ட் அப்படியே அன்ஷிதா பார்க்கும்போது மறுபடியும் அருண் பிரசாத் பேரை வந்து நாமினேட் பண்ணி விட்டாங்க. சோ இப்போ அருண் பிரசாத் மறுபடியும் மேனேஜர் சைடுக்கு போக போறாங்கன்ற மாதிரி ஆயி போச்சு. சோ இப்போ முத்துக்குமரன் லேபருக்கும் அருண் பிரசாத் வந்து மேனேஜருக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. முத்துக்குமரன் நீங்க நாமினேட்டட் ஜோனுக்கு போகலாம், அருண் நாமினேஷன் ஃப்ரீ ஜோன். அப்புறம் ஜாக்லின் தர்ஷிகா அண்ட் பவித்ரா மூணு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொல்றாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒரு விஷயம் இருக்குதே நான் மறந்துட்டேன், அது எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சீன்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி ரைட் நாங்க நம்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பக்கம் தர்ஷிகா சொல்றாங்க மஞ்சரி வந்து ஆல்ரெடி 2 வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணிட்டாங்க, இப்போ கூட பாத்தியா சான்ஸ் கிடைச்சா கூட போக மாட்டா, ஏன் தெரியுமா இப்பயும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப எல்லாரும் சொல்றாங்க ஆமால அப்படி கூட இருக்கலாம்ல, அது இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து மஞ்சரியே அந்த பக்கம் அமுச்சு விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல தர்ஷிகாக்கே வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும்ன்ற ஆசை உள்ளுக்குள்ள இருக்குது, அவங்க மஞ்சரியை சொல்றாங்க இல்லையா, ஏன் தர்ஷிகா நான் போறேன்ற மாதிரி எந்த இடத்துலயும் கை தூக்கவே இல்லையே. சோ தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் அவங்க நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க பாருங்க. சரியான இதாட்டி நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிட்டாங்க. அப்புறம் யூனியன் ஆபீஸ்ல மீட்டிங் போட்டு அன்ஷிதா கிட்ட எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யார் யார் எப்பப்ப பெடல் பண்ணலான்ற மாதிரி பிரிச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ராணா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே அன்ஷிதா தான், நேத்து நான் வந்து நான் பெடல் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நேத்து நைட் ஒரு விஷயம் நடந்துச்சு, அது ராணா கூட கோச்சிக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த மேட்டரை இங்க கொண்டு வந்து கொடுத்தாப்லையா. அப்போ வந்து அன்ஷிதா சொல்றாங்க நீ உருட்டாதடா நீ உருட்டாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா நானா உருட்டுறேன் நீங்க தான் உருட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல வழக்கம் போல அன்ஷிதா நான் இல்ல நான் பண்ணவில்ல இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதே ரிப்பீட் மோட்ல போட்டு ஒரு 400 வாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து இவனும் சொல்லிட்டு இருக்க இல்ல அன்ஷிதா இறங்கி மார்க்கிங் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மார்க்கிங் பண்ணதை வந்து ரயன் பார்க்கல போல இருக்கு, அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண ராணவ மட்டும் பார்த்துட்டு ஏன்டா நீ மார்க் பண்ற
அப்படிங்கிற மாதிரி ரயன் மறுபடியும் உச்சு பேத்தி விட்டுட்டு இருக்கான். அப்ப முத்துக்குமரன் வந்து சரி ஓகே இது சண்டையெல்லாம் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம், நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் என்ன ரூல் இருந்துச்சு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைடுல இருந்தா வந்து யாரு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கப்புறம் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. இங்க வந்ததுக்கான நோக்கம் ரூல்ஸ் பேசுறதுக்கு, வேற பேசணும்னா நேரம் போயிடும். அப்புறம் முத்துக்குமரன் பெடல் பண்ண சொன்னா நல்லா ஃபாஸ்டா சுத்தி விட்டு பாத்தீங்களா எப்படி சுத்துது பாத்தீங்களா, கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அன்சிதா பாருங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அன்சிதா பார்த்துட்டு டே இதெல்லாம் நாங்க நேத்தே பண்ணிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தூரத்துல இருந்து அரும்புசாத் பார்த்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, கையை வச்சு ஒழுங்கா பெடல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா எதுக்கு அதான் சுத்துது இல்ல உங்களுக்கு என்ன சுத்தணும் அவ்வளவுதானே சுத்துது இல்ல இதுக்கப்புறம் ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல. இல்ல அன்சிதா கிட்ட சொன்னாலும் அன்சிதா வந்து சொல்றாங்க ஏய் பரவாயில்ல அவங்க சொல்றாங்கடா பண்றா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதெல்லாம் நியாயமா இருக்கா, எதுக்கு சுத்துது இல்ல சுத்துனா போதும்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல. இல்ல அன்சிதா வேற நேத்துல நான் காலை வச்சு ஓட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நானும் ட்ரை பண்ற பாருங்க வந்து காலை வச்சுலாம் ஓட்டி காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆமா ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு இது பிக் பாஸ் பார்த்தாப்ல சரி ரைட் பெடல் பண்ண சொன்னா நீங்க வச்சு காமெடி பண்ணிருக்கீங்களா நான் தண்ணியை கட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணி விட்டாப்ல தண்ணியை. அவரும் மேனேஜர்ஸ் எல்லாமே லேபர்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு நாங்க பெஸ்ட் எம்ப்ளாயா அன்சிதாவை செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப அன்சிதா இருந்துச்சு தேங்க்யூ உங்களோட கோஆபரேஷன் தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்ல ராணவ என் தம்பி மாதிரி ஆயிட்டான் அண்ட் அவனும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா கொஞ்சம் ஸ்பெஷல் தேங்க்ஸ்லாம் அவனுக்கு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஐஸ் வச்சு அவனையும் ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒஸ்ட் எம்ப்ளாயா நாங்க யாரை செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரையுமே செலக்ட் பண்ணல, பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் எல்லாம் கையில தட்டிட்டு இருந்தாங்க. அப்படி யாருமே இல்ல. அப்புறமா தர்சிகா அஞ்சு உங்க இருந்து ஒரு 3 பேரை யூனியனுக்காக செலக்ட் பண்ணி கொடுங்க, அதுல இருந்து நாங்க ஒரு ஆளை செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரயன் ராணவ் அண்ட் ரஞ்சித் இந்த 3 பேர்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரயன் ரஞ்சித் சார் ராணவ். அப்புறமா அன்சிதா வந்து முத்துக்குமரன் ஏதோ பேசணும்னு சொல்லி சொன்னா பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. இதுல அரும்புசாத் அடிக்கடி களை பிடிக்கின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருப்பார் இல்லையா, அதை வச்சு நான் கலையை போடுறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம பிடிங்கி சரி நம்ம களை பிடிங்கி இருந்து போயிருக்காரு இல்லையா அவர்கள் பாராட்டுக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலையை போட்டுட்டு என்ன பிடிங்கி சார் களை பிடிங்கி எடுத்து சூப்பரான ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் அமைச்சிருக்கு. அருமையான மேட்டருக்கு வந்தாப்ல. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் மேனேஜர்ஸ் தான் வந்து யார் ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிருந்தீங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு யூனியன் லீடரை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அந்த உரிமையை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இருப்பா இதுக்கு முன்னாடி எம்கேன்னு ஒருத்தர் இருந்தாப்ல அவர் அடிக்கடி என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவுனா ரூல் புக்கை எடுத்து வந்துருவாரு, நாங்க ரூல் புக்கை மறந்துட்டு வந்துட்டோம் சொல்லிட்டு ஓடி போய் ரூல் புக்கை எடுத்து வந்து இந்த ரூலை படிச்சு பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி படிச்சாங்களா. சரி ரைட் புரியுது, நான் ஒரு கோரிக்கையை தான் சொல்றேன், இந்த உரிமையை கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற கோரிக்கையை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தாப்ல. கடைசி வரைக்கும் சரி ஓகே நீ கோரிக்கையை வைக்கிறல நாங்க கன்சிடர் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அது ஒரு கோரிக்கையா கேக்குறாங்க. இதோட பிக் பாஸ் உள்ள வந்து சரி ஓகே டாஸ் லெட்டர் நீங்களே எடுத்து வந்துட்டீங்களா அதுல இருக்க ரூலை கொஞ்சம் படிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் ரூலை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறாங்க மறுபடியும் பண்றாங்க. அது குறிப்பா கடைசில என்ன படிக்க கடைசில நீங்க படிக்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல பெடல் செய்ய வேண்டும்ன்ற மாதிரி இருந்துச்சா. ஆனா உங்க ஆள் வந்து பெடல் செய்யவில்லை, அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்டா பாத்ரூம் இதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அந்த சைக்கிள் பெடல் செய்யப்படவில்லை, அதனால பாத்ரூம் ஏரியாவை பயன்படுத்த முடியாது. அத சொன்ன உடனே அரும்புசாத் தான் அப்பவே சொன்னேன்ல முத்துக்குமரன் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இதுல ராணவ் வந்து ஆமாமா இவர் சுத்தி விட்டுட்டு இருந்தாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிக் பாஸ் குட் அப்சர்வேஷன் ராணவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ முத்துக்குமரன் பண்ணது தான் தப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. உடனே அரும்புசாத் இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொன்னா இல்லையா, நான் சொல்லி நீ கேட்கல, யூனியன் லீடர் கூட்டு வந்தா நீ அப்பயும் கேட்கல, ஏண்டா நான் களை பிடிக்கும் சொல்லிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு இந்த பக்கம் வந்தேன்னா நீ அந்த பக்கம் போயிட்டு புடுக்காம தாண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கவுண்டர் போட்டார் இல்லையா. அதுக்கு நான் மறுபடியும் கவுண்டர் கூட்டு கலைக்கிறேன் சொல்லிட்டு கலைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த கலையை இங்க புடுங்கியாச்சு, அங்க வளர்ந்துருச்சியா. அண்ட் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து அவர் வேணும்னே பண்ணிருக்காப்ல, இதெல்லாம் பண்ணு ஜாலின்ற மாதிரிலாம் யாரும் எடுத்துக்காதீங்க. நேத்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் அவமரியாதை பண்ற மாதிரி பண்ணிருக்காப்ல, நம்ம பண்ண வேலை எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்திட்டாப்ல, அவமானப்படுத்தார், துக்கப்படுத்தார், துயரப்படுத்தார்ன்ற அளவுக்கு என்னடா பண்ணிட்டான், சுத்தி விளையாடிட்டான், அவன் பண்ணது தப்பு தான். இத்தனைக்கு முத்துக்குமரனே நான் பண்ணது 100% தப்பு தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்கவே மாட்டேன், நான் வந்து சும்மா விளையாட்டா பண்ணது தப்பாகி போச்சு, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதை நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி இல்ல பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி நான் உடனே பண்றதுக்கு தயாரா இருக்கேன், நான் தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன், நான் தப்பு தான்ன்ற மாதிரி அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. இருந்தால் நீ அக்செப்ட் பண்ண நாங்க எப்படா விடுவோம், நாங்க விட மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி அரும்புசாத் ஒரு பக்கம் உட்கார்ந்து அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காப்ல. முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், நான் தான் தப்பு, என்ன தண்டனையை பாஸ் கொடுத்தாலும் நீங்க கொடுத்தாலும் இப்படியே எல்லாரும் மாறி முத்துக்குமரன் அடிச்சிட்டு இருக்கும்போது ஜாக்லின் என்ன சொன்னாங்க அப்படின்னா சரி ஓகே முத்துக்குமரன் தான் செஞ்சு தப்பா அக்செப்ட் பண்ணிட்டான்ல, இப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நானே கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல இப்போ நான் போய் சமையல் பண்ண போறேன், இந்த சமையல் முடிகிற வரைக்கும் முத்துக்குமரன் தான் சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம தர்சிகா வந்து இல்ல நான் தான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப ஜாக்லின் சொன்னாங்க யாருக்கெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு 4 பேர் கை தூக்கிட்டாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்துருச்சு இல்லையா. அப்போ தர்சிகா சொல்றாங்க முத்துக்குமரன் சைக்கிள் ஓட்டி நீ சமைச்ச அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
ஏமா அப்படி என்னமா பண்றான்னு சொல்லி கேட்டா அவன் வந்து கடைசி வரைக்கும் உணர்ந்த மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை, அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தான், காமெடி பண்ணிட்டு தான் இருந்தான், அவன் வந்து உண்மையிலேயே உணர்ந்த மாதிரிலாம் தெரியல, அதனால அவன் சைக்கிள் ஓட்டி நீங்க சமைச்சீங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அவர் சைக்கிள் மேய்ச்சி நீங்க சமைச்சீங்கன்னா சாப்பிட மாட்டேங்க. ஓகேங்க பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி யாராவது சின்னதா ஆரம்பிச்சா அருண் சார் அதை பிடிச்சி பெருசாக்குவார் இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா சரி ஓகே அப்ப சமைக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. நேற்று வந்து இதை வச்சு காமெடி பண்ணாதீங்கன்னா இந்த வீட்டில் காமெடியே வேணாம்னாரா, இன்னைக்கு வந்து இவர் ஓட்டுனா சமைக்க வேணாம்னு சொல்லி சமைக்கவே வேணாம்னு சொல்லிட்டாப்புல பிக் பாஸை ஷாக் ஆகிட்டார். ஆகா இவனை வச்சு நம்ம பிக் பாஸ் டாஸ்க்ல ஒன்று கூட நடத்த முடியாது போலன்னு சொல்லிட்டு பிக் பாஸை இறங்கி வந்து சரி ஓகேப்பா பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் மேனேஜர்ஸே கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸை சொன்ன உடனே சரி ரைட் அப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. இதுக்கான தண்டனையை மேனேஜர்ஸ் முடிவு செய்யலாம். போய் தனியா பேசுவோம். அப்ப வெளியே வந்து முத்துக்குமரன் அன்சிதா பேசிருக்கோம். அன்சிதா சொல்றாங்க சரி விட்றா இது வந்து எல்லாரும் பண்ற தப்பு தானா, இந்த மாதிரி நானும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன், இதை பத்திலாம் பெருசா யோசிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்றாப்புல நான் அதை பத்திலாம் யோசிக்கல, இந்த மாதிரி நான் தப்புன்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட எல்லாரும் போட்டு எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தியா, அதுலயும் குறிப்பா தர்சிகாலாம் மனசுல இவ்வளவு நாள் வந்து வன்மத்தை அடக்கி வச்சு வாய்ப்பு கிடைக்கும் போது வெளியே காட்டதெல்லாம் நினைக்கும் போது அவ இவ்வளவு நாள் 65 நாள் அவங்க எல்லாம் என்கிட்ட நடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனுஷன் ரொம்பவே உடஞ்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. தர்சிகா இது வரைக்கும் இப்படி பண்ணதே கிடையாது, எனக்கு நீங்க பண்றீங்கன்னா என் மேல உங்களுக்கு என்ன. அண்ட் இன்னொரு பக்கம் மேனேஜர்ஸ்லாம் மீட்டிங் போட்டு ஜாக்லின் மறுபடியும் அதே மேட்டர் சொல்றாங்க, சரி அவன் தானே தப்பு பண்ணா அவனுக்கான பனிஷ்மெண்ட் அவனே சைக்கிள் ஓட சொல்லலாம்னு சொல்லி சொன்னா தர்சிகா மறுபடியும் அதான் சொல்றாங்க, அவன் வந்து உண்மையிலே ரியலைஸ் பண்ண மாதிரிலாம் தெரியல, அவன் கில்ட்டா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல, எப்படி ஒருத்தனால சிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல, இதே தானே போன வாரத்துடைய வீக்கெண்ட் எபிசோட்ல கிச்சன் இன்சார்ஜா உன்னை போட்டிருந்தோம், உனக்குன்னு வரும்போது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்ட மற்றவங்களுக்கு வரும்போது எதையும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள கில்ட்டா ஃபீல் ஆயிருக்கணும்ல. ஆனா அவ்வளவு பேச்சு பேசி முடிச்சுட்டு விஜய் சேது கிளம்புனதுக்கு அப்புறமா விஷால் கிட்ட கக்கப்புக்கான்னு சிரிச்சிருப்பாங்க. எல்லா பக்கமும் அடிச்சனா சோ இவங்க மட்டும் பண்ண தப்பா அக்செப்ட் பண்ணி கில்ட்டா ஃபீல் பண்ண மாட்டாங்களாமா, ஆனா அடுத்தவன் ஃபீல் பண்ணா கூட அது ஃபீல் பண்ணலன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களாமா. முத்துக்குமரனோட ஃபேஸ் வந்து கில்ட் ஃபேஸ் கிடையாது. ஆனா இதுல ஜாக்லின் போயிட்டு முத்துக்குமரனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏன்னா உண்மையிலேயே கில்ட்டா ஃபீல் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என்ன பத்தி உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல, இல்ல நீ ஓமாயால சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நான் உண்மையிலேயே அப்படி தான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேனேஜர்ஸ்லாம் சேர்த்து பேசி சரி ரைட்டுப்பா அவனுக்கு அந்த அதே பனிஷ்மெண்ட்டே கொடுத்துடலாம், குக்கிங் முடிகிற வரைக்கும் அவனே சமைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஜாக்லின் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாங்க, அதாவது இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்றோம், அந்த குக்கிங் முடிக்கிற வரைக்கும் முத்துக்குமரன் தான் சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் யூனியன் லீடரா வந்து நாங்கள் ராணவ செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா ராணவ வந்து பெருசா எங்கேயுமே வந்து பேச முடியல, பேசினாலும் யாரும் மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா, சோ இதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ஸ் அவுட்டா ராணவ வந்து பேசுவாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராணவ செலக்ட் பண்ணிட்டாங்க. அருண் விஷால் தர்சிகா 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அருண் சொல்றாப்ல ஜாக்லின் போயிட்டு முத்துக்குமரன் கேட்டு வந்துட்டாலும் முத்துக்குமரன் உண்மையிலேயே கில்ட்டா ஃபீல் பண்றன்ற மாதிரி சொல்றா, இல்ல மஞ்சரி வேற அவனுக்கு தெத்து போயில அதனால சிரிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் ஹம்பக்கடா இது நம்மள பண்ணி தான் சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது விஷால் சொல்றாப்ல ராணவலாம் பண்ணியிருந்தா கிளியும் கிழிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இல்ல தர்சிகா வேற மனிதாபிமானம்லாம் திடீர்னு எங்கேருந்து வருதுன்றதெல்லாம் தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த கடைசி அருண் சூப்பரான மேட்டர் ஒன்று சொன்னாப்ல அதான் பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது இப்ப மெஜாரிட்டிலாம் சேர்ந்து முத்துக்குமரனுக்கு அதே பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தா அதை அப்படியே மாத்தி பேசியிருப்பாங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கேம் பிளே ஒன்று பண்றாங்க, அதான் இவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆக்சுவலா அது அவங்களுடைய கேம் பிளே எல்லாம் கிடையாது, ஆக்சுவலா இந்த வீட்டுக்குள்ள மெஜாரிட்டி மைனாரிட்டி வச்சு ஒரு கேம் பிளே பண்றாங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, அரும்பு சத்தம் பண்ணுவாப்ல. எல்லா இடத்துலயும் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா யார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த மனுஷன் பேசுவாப்ல. ஏன் அப்படின்னா அப்பதான் இந்த மனுஷன் மட்டும் துண்டா நிப்பாப்ல. ஒரு 8 பேர் ஆப்போசிட்ல நிக்கும் போது ஒருத்தர் மட்டும் அது நின்று பேஸ் பண்ணா அப்படின்னா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு எதுக்குடா 8 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த ஃபீலை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி ஒரு கேம் வச்சு ப்ளே பண்ணுவாப்ல. அதை வந்து அடுத்தவங்க விளையாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு பேர்ல அவங்களுடைய குட் ஃபேஸை காமிக்கணும்ன்ற பாலிடிக்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வந்து பவித்ராடி சொல்லிட்டு இருக்காப்ல நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டேனே, நான் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேனே, அதுக்கப்புறம் எதுக்கு போட்டு அடிக்கிறாங்க எனக்கு தெரியல, இந்த 65 நாள்ல வந்து இப்படி உடஞ்சி நான் போனதே கிடையாது, ஒவ்வொருத்தனையும் பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பவித்ரா இப்ப பாரு நான் ஒரு பாயிண்ட போட்டு மடக்கிறேன் பாரு அப்படிங்கிற பேர்ல அன்னைக்கு கூட தான் தர்சிகா ரவாலெட் பண்ணது தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, ஆனாலும் எல்லாரும் பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமா எதை சொன்னா எதமா ஒரு எக்ஸாம்பிளா கொண்டு வர, அங்க வந்து எல்லாருமே சேர்ந்து வாமா தர்சிகா வா மீட்டிங் போடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்களா, இல்ல ஜெப்ரி அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணானா, அந்த மீட்டிங்லயுமே தர்சிகாக்கு வந்து சப்போர்ட்டா தான் நிறைய பேர் பேசினாங்களே தவிர்த்து யாருமே தர்சிகாக்கு அகைன்ஸ்டா பேசல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமால அப்படி போச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் குத்த சொல்லல, நம்ம எல்லாரும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க சார், இங்க விடுங்க சார் ஜெஃப்ரி கிட்ட பேசணும். அண்ட் ஃபைனலா முத்துக்குமரனுக்கு ஜாக்லின் தான பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க. சோ அவங்களே வந்து இவன் ரொம்ப நேரமா ஓட்டிட்டு இருக்கான், அவன் பனிஷ்மென்ட் முடிச்சு விட்டலாம்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் உங்களுடைய பனிஷ்மென்ட் வந்து முடிஞ்சு போச்சு, ரயனோட நீங்க ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்துக்குமரனோட பனிஷ்மென்ட் வந்து முடிச்சு விட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு.
ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னா பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்ல ஸ்வாப்ன்ற ஒரு மேட்டர் மட்டும் இல்லைன்னா சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம போயிருக்கும். பட் ஸ்வாப்லையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கிலீஷ் படம் மாதிரி தான். இதுல மஞ்சரி சொன்னாங்க இல்லையா, இது கோர்ட் டாஸ்கான்னு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி. இது உண்மையிலேயே வந்து மேனேஜர் லேபர் டாஸ்கா இல்ல கோர்ட் டாஸ்கான்னு தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் லேபர் டீமுடைய ஹீரோ வந்து அருண் பிரசாத் லேபர் டீமுக்காக நான் வந்து மேனேஜர் டீமை எதிர்த்து போராடக்கூடிய ஹீரோன்ற அளவுக்கு தானே ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு என்னென்னமோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் அடுத்தவரை பார்த்து கோமாளின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, ஆனா நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மனுஷன் தான் கோமாளியா தெரிறாப்ல. அவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் கரெக்டாகவே இருந்தாலுமே அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறதுனால மனுஷன் வந்து ஒரு கோமாளியா தான் செயல்பட்டு இருக்காப்ல. ஸோ இன்னைக்கு எபிசோடு பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி விஷால் அண்ட் தர்சிகா இவங்க 2 பேர் தான் லீஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் ஜோடியா இந்த வாட்டி டபுள் எவிக்ஷன்ல வெளியே போயிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோஸ் பண்ண ரிவ்யூஸ் பண்ண ட்ரோல் அளவுக்கு சந்தேகம் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர். Take care.